இந்திய படைகளின் தாக்குதலால் பீதியடைந்த பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீர் எல்லையில் பொதுமக்களின் குடியிருப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், விவரங்கள் என்ன சொல்லலாம்? பயங்கரவாதிகளுடைய கூடாரத்தின் மீது இந்திய ராணுவம் தாக்கியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதற்கு என்ன செய்வதென்று தெரியாத திகைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் அப்பாவி பொதுமக்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய செயலில் இறங்கியிருக்கிறது. இந்திய படைகளுடைய தாக்குதலால் பீதி அடைந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீர் எல்லையில பொதுமக்களுடைய குடியிருப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய இந்த வெறி செயலால் பொதுமக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கொடூர தாக்குதல் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காஷ்மீருடைய எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்திய ராணுவம் 9 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஒரு இடத்திலும் கூட அப்பாவி மக்கள் குடியிருக்கக்கூடிய அல்லது பாகிஸ்தான் மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிக்குள்ளாக தாக்குதல் நடத்தாமல் மிக அறத்துடன் இந்த போரை இந்திய அரசு முன்னெடுத்து வருகிறது. பயங்கரவாதிகளுடைய கூடாரத்தையும் புகலிடத்தையும் பயிற்சி பெறக்கூடிய இடங்களில் மட்டுமே இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்திய எல்லைக்குள்ளாக, அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் எல்லைக்கு அந்த எல்ஓசின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லைக்கோட்டு பகுதியில் வசிக்கக்கூடிய குடியிருப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இதில் 10 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பீரங்கிகள் மூலம் பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்திய எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்திய ராணுவமும் பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடி கொடுத்து வருவதாகவும் தற்பொழுது தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய தாக்குதலில் பலியாகி இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையும் அப்பாவி மக்கள் 10 நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் படுகொலை செய்திருப்பதாகவும் இந்த சண்டையில் தெரிய வந்திருக்கிறது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் அந்த எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது கடுமையான பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதில் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய வீரர்களும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்த தாக்குதல் என்பது 9 இடங்களில் இரவோடு இரவாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம் எல்லை வர இருக்கக்கூடிய பொதுமக்கள் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.